ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சௌபர்ணியா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னோட ப்ரைடல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எப்படி டிஐஒய் நம்ம பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்க வரிசையில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் ஒரு பொட்டேட்டோ பவுடர் வச்சு ஃபேஸ் பேக் செஞ்சு காமிச்சேன். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணதுலேருந்து பொட்டேட்டோ பவுடர் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிங்க. இது வந்து நம்மளோட ஸ்கின்ல டார்க்னஸ் குறைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் இன்க்ரீடியண்ட். ஸோ இன்றைக்கி வீட்டிலே எப்படி பொட்டேட்டோ பவுடர் செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கணுன்னா லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து 1/2 கிலோ பொட்டேட்டோ கிட்ட தான் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிலோ பொட்டேட்டோ எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் அளவுக்கு தான் பவுடர் கிடைக்கும். ஏன்னா இது 80 to 90% வாட்டர் கண்டென்ட் கொண்ட ஒரு வெஜிடேபிள். ஸோ இதில் நீங்கள் 1 கிலோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் கிடைக்கும். 1/2 கிலோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு 50 கிராம் அளவு கிடைக்கும். ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வெயில் காலம் முடிகிற டைமில் நீங்கள் வந்து ஒரு 1 கிலோ 2 கிலோக்கு உருளைக்கிழங்கு வாங்கி நீங்கள் காய வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மழை கால டைமில் இந்த பவுடர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்க பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ. இதை வந்து நல்லா கழுவிக்கிறேன். நீங்கள் தோலை நீக்கிட்டும் யூஸ் பண்ணலாம். பட் நான் எப்போவுமே தோலோடு தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது எந்த பிரச்சனையும் கொடுத்ததில்லை. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சைஸுக்கு நீங்கள் இதை வந்து நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அந்த சிப்ஸ் போடுற ஸ்லைசர் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். அது நம்ம பிளேட்லேயே ஒட்டிக்கும் காஞ்சதுக்கப்புறமா. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒன்ஸ் அது ட்ரை ஆனதுக்கப்புறம். இந்த மாதிரி ஒரு பெரிய சில்வர் பிளேட்டில் அதை ஈவனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணதெல்லாம் ஒன்று மேலே ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒயிட் பிளேட்டில் பண்ணுங்கள். துணிலாம் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. வெறும் பிளேட்டில் டைரெக்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 24 மணி நேரத்துக்கு வெயிலில் வைக்க போகிறோம். இது சன் ட்ரைட் பொட்டேட்டோ பவுடர். ஸோ இதை வெயிலில் தான் வைக்க போகிறோம். நம்ம மே மந்த் நம்ம ஊரில் இருக்க வெயிலுக்கு இது 24 மணி நேரத்துக்குள்ளேயே ரொம்ப கிறிஸ்பாகிடும். ஸோ 24 மணி நேரம் நம்ம இதை வெயிலில் வச்சு எடுக்க போகிறோம். இந்த பொட்டேட்டோ பவுடரை நம்ம ஸ்கின்ல நம்ம அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கிற டார்க்னஸ்க்கு நீங்கள் எவ்ரி வீக் 3 times 4 times யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வாயை சுற்றி கருமை இருக்கும், ஃபோர்ஹெட் மட்டும் ரொம்ப கருமையாக இருக்கும். அந்த இடத்துல இந்த பவுடர் கொஞ்சம் எடுத்து தயிர், லெமன் ஜூஸ் இல்லைன்னா நீங்கள் தக்காளி ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது அது அந்த கருமையும் போக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ 24 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்பாக ஆகிடும். நம்ம போட்ட 3 பொட்டேட்டோட குவான்டிட்டி இவ்வளோ வரும். நான் சொன்ன மாதிரி திக்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு சவுண்டும் உங்களுக்கு கேட்கும். ஸோ எல்லாமே கிறிஸ்பாக ஆனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப குறைன்னு அரைக்காதீங்க, ஏன்னா ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணணும் நம்ம அதை வாஷ் பண்ணும்போது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் நீங்கள் 2 to 3 மாதம் வரைக்கும் இதை நீங்கள் பதப்படுத்தி வச்சுக்கலாம். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணுறது இல்லை. அரிசி மாவில் எப்படி உங்களுக்கு ஒரு வண்டு வருமோ அந்த மாதிரி இந்த பவுடர் ரொம்ப நாள் வச்சிங்கன்னா இதுலேருந்து ஒரு வண்டு வர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் குவான்டிட்டி சேர்த்து செஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய செஞ்சு வச்சிடாதீங்க, அது கொஞ்சம் நாளில் பூச்சி வந்துடும். ஸோ இந்த பவுடரை நான் சொன்ன மாதிரி உங்களோட அண்டர் ஆர்ம் டார்க்னஸ், ஃபேஸில் இருக்க டார்க்னஸ்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த பவுடரை வச்சு நான் ஒரு ஃபேஸ் பேக் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் வைக்கிறேன், நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ப்ரைடல் சீரீஸில் இந்த பவுடரும் ரொம்ப முக்கியமானது. இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த சம்மர் சீசனில். இதை எப்படி என்னோடய ப்ரைடல் ஸ்கின் கேரில் இன்கார்ப்ரேட் பண்ணுறேன்ற வீடியோ கூடிய சீக்கிரம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட சௌபி ஃபேமிலியில் ஒருத்தராக சீக்கிரமாக இணைஞ்சிருங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சூப்பர் டூப்பர் வீடியோட சீக்கிரமாக உங்களை பார்க்க வர அது வரைக்கும் சட்டா பாய், see you.